வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நான் வந்து பள்ளிக்கரணை கிவ்ராஜ் பஜாஜ் ஷோரூம் வந்திருக்கேன். ஸோ இந்த பைக் ஷோரூம் வந்து பல்லாவரம் டு துறைப்பாக்கம் ரோட்ல இருக்கு. இந்த ஷோரூம்ல எனக்கு பிடிச்சது என்னன்னா எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஸ்டாஃப்ஸ். ஸோ அதான் வந்து நான் திரும்ப திரும்ப இந்த ஷோரூமுக்கே வந்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நாம பல்சர் 220F பத்தி பார்க்கலாம். இதான் அந்த பைக். ஸோ இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். பைக் வந்து ஓட்டி பார்க்கலாம். ஆக்சுவலா இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட்டோட வந்திருக்கு இந்த பைக். இந்த பைக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து இந்தியன் மார்க்கெட்டில் நான் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து இருக்குது. ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் மாடல் இன் பஜாஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொம்ப காணும், சைடு மிரர் வைக்கல, நியூ பைக். ஸோ எனக்கு வந்து இப்போ தான் பேட்ரி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரிவ்யூக்காக வேண்டி. ஸோ பின்னாடி வந்து ஏபிஎஸ் சென்ஸ் இருக்குது. முன்னாடி ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் இல்லை. சீட் வந்து நல்லாவே வார்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏறி உட்காரலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து காலேஜ் படிக்கும்போது பல்சர் 180 வச்சுருந்தேன். ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். பல்சர் 180 சேம் ஹேண்டில் பார், அதே கிளிப் ஆன் ஹேண்டில் பார் தான் இதுலேயும் இருக்குது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் ப்ளஸ் வந்து இந்த சுவிட்சஸ் எல்லாமே வந்து பல்சரில் எனக்கு பிடிச்சது எல்லாமே சுவிட்சஸ். ஏன்னா ஆன் பண்ணோடனே அந்த லைட்டிங், ஸோ அது ஒரு நல்ல லுக். ஆக்சுவலாக கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ நியூ பைக் இப்போ ஓட்டி பார்க்கலாம் பைக் எப்படி இருக்குன்னு. இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். ஏன்னா இது வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான பைக். நான் நிறைய டைம் ஓட்டியிருக்கேன், ரொம்ப நாள் என்கிட்ட இருந்திருக்கு. ஸோ இப்போ ஏன் நான் இதை ரிவ்யூ பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கலாம் தான் இன்றைக்கி நான் ரிவ்யூ பண்ணுறது வந்திருக்கேன். அண்ட் நைஸ் ஸ்டெபிலிட்டி. இந்த பைக் ஒரு ப்ராக்டிக்கலான பைக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் மார்க்கெட்டில் 220 செக்மெண்ட்டில் வந்து ரொம்ப வந்து கலக்கின பைக்குன்னு சொல்லலாம். நைஸ் பவர். ஸோ நல்லா இன்ஜின் வந்து ரிஃபைன்டு. ஃபஸ்ட்டு நான் வந்து கிட்டத்தட்ட நான் அந்த பைக் இது 180 நான் யூஸ் பண்ணும்போது 2012 யூஸ் பண்ணேன் 180. ஸோ இப்போது 7 இயர்ஸ் நல்லா வந்து என்ஜினில் ரிஃபைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோலில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ப்ளஸ் ஹேண்ட்லிங்லேயும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நிறைய வேலை பண்ணியிருக்காங்க பஜாஜ், நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் டேக் a U-turn. ஸோ டேர்னிங் ரேடியஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பைக்கில். பர்ஃபெக்ட் பைக் ஃபார் லாங் ரைடிங் அண்டு சிட்டி ரைடிங். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நல்ல பவர் இருக்குது, பார்க்குறீங்கள, நைஸ் பவர். ஸோ ஆர்பிஎம் லைட் பிளிங்க் ஆகுது. 5000 ஆர்பிஎம். நைஸ் ஹேண்ட்லிங். ஆக்சுவலாக இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இதோட ஸ்டெபிலிட்டி. நீங்கள் பல்சரில் வந்து 150cc-லேருந்து 220cc வரைக்கும், அதாவது இந்த பஜாஜ் பல்சர், அதாவது என்எஸ் கிடையாது. ஸோ இதோட ஸ்டெபிலிட்டி எல்லாமே வந்து டாப் நாச்சாக இருக்கும். அது நான் காலேஜ் படிக்கும் போதே நான் 150cc அண்டு அது எல்லாமே ஸ்டண்ட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நல்லா வந்து ஸ்டெபிலிட்டியான பைக், மார்க்கெட்டில் சக்ஸஸான பைக். இந்த பைக் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து டவுட்டே தேவையில்லை. ஏன்னா ரொம்ப நாளாக இருக்குது அப்படிங்கும்போது நம்ம கான்ஃபிடென்ட்டாக அந்த பைக் எடுக்க முடியும். இதில் நல்லா வந்து விண்டு ப்ரொடக்ட் பண்ணுது இந்த விண்டு ஸ்க்ரீன். ஸோ இதோட ஹெட்லைட்டோட டிசைனே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்லாம் வந்து நாங்கள் பார்க்கும்போது ஒரு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இப்போ ஆனால் பார்க்க பழகிருச்சு. நெக்ஸ்ட் திங் இந்த பைக்கில் பார்க்க போனீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டியூப்லெஸ் டயர், அதுவும் 120 செக்ஷன் பேக்கில் டயர் கொடுத்துருக்காங்க. அது நல்லாவே கிரிப்பு ப்ரொவைட் பண்ணுது. நல்லா முனரபுளாக இருக்குது பாருங்கள். நல்ல ஸ்டெபிலிட்டி இந்த பைக்கில். ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து சிட்டிக்குள்ளே வந்து வேகமாக போகிற பைக் அப்படின்னு சொன்னாவே பல்சர் 220 தான். ஸோ அந்த மாதிரியான ஒரு பேர் வாங்கின பைக். இதில் வந்து நாங்களாம் ரேஸ்லாம் விட்ருக்கோம். ஸோ நல்ல ஒரு ஃபன்னான பைக். அண்ட் சஸ்பென்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நல்லா இருக்குது. இதில் மோனோ சஸ்பென்ஷன் கிடையாது. பட் இந்த ஃப்ரேமுக்கு வந்து மோனோ ஷாக் அவங்க கொடுக்கல. 150, 180, 220 எல்லாமே வந்து ரெண்டு சைடும் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நைட்ராக் சஸ்பென்ஷன். இப்போ நம்ம பைக்கை புஷ் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போகுது அப்படின்னு. அண்ட் இப்போ நான் ஆக்சுவலாக எனக்கு விண்டு பிளாஸ்ட் நிறையா இருக்குது. நான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறேன். திரும்ப அகைன் வரும்போது நான் புஷ் பண்ணுறேன். சூப்பர். டாப் கியரில் இருக்கேன். ஸோ இதில் என்னென்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மிஸ்ஸிங். 108 அங்கே ஆக்சுவலாக பவர் கைஸ். ஆக்சுவலாக என்னன்னா 20 PS பவர் அந்த பைக் ப்ரொவைட் பண்ணுது. 125 ஃபேண்டாஸ்டிக்கான இன்ஜின். ஸோ என்னென்னா இது வந்து ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு வந்து ரொம்ப ஹேண்ட்லிங் ப்ளஸ் பவர் நீங்கள் எவ்வளோ ஓட்டாலும் இதை புஷ் பண்ணணும் அப்படின்னே தோணுது. ஸோ என்னென்னா நான் சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணுறதுனால என்னால் டாப் ஸ்பீடு வந்து புஷ் பண்ண முடியல. என்னால் ஓரளவுக்கு தான் புஷ் பண்ண முடியுது. ஏன்னா நான் புஷ் பண்ணுறேன், டக்குன்னு நான் வந்து முன்னாடி வண்டி போது ரீச் ஆகிடுறேன்.
ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் பைக்ஸ்லாம் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெச்சில் ஹைவேல ஓட்டினா தான் நல்லாயிருக்கும். இப்போ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இதில் வந்து இந்த சைடு மிரர் மிஸ்ஸிங். ஸோ அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. எனிவே அதுவும் ஒரு க்யூட்டாக தான் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு குட்டி கொம்பு மாதிரி இருக்குது. இதில் டவுன் சைடு அப்படின்னு பார்க்கணும்னா இந்த பைக்கில் எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுறது இதோட கிளச். ஸோ கிளச் வந்து லைட்டாக கொடுத்து வந்துக்கலாம், கிளச் வந்து ஹார்டாக இருக்குது. மற்றபடி நான் இதில் வந்து டவுன் சைடுன்னு எதையுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த பைக் வந்து ஒரு மார்க்கெட்டில் சக்ஸஸ் ஆன பைக். ப்ளஸ் நாங்கள் எல்லாமே காலேஜ் படிக்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ண பைக். இன்றைக்கி தான் வந்து நிறைய பைக்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்போலாம் வந்து பல்சர் 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 ஒன்லி பல்சர். இந்த பைக்கை பற்றி சொல்லணும்னா ஆஸ் எ யூஸராக வந்து நான் நிறையா சொல்லலாம். ஏன்னா நான் வந்து இப்போ பல்சர் 180 வந்து ரொம்ப நாளாக வச்சுருந்தேன். இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. பஜாஜோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா அது வந்து இந்தியாவோட மோட்டார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அப்படிங்கிறதுனால வந்து நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி ரொம்ப இருக்கும். ப்ளஸ் இதோட மெக்கானிக்கல் ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான கிடையாது. நைஸ் ரேடியஸ், டேர்னிங் ரேடியஸ். ஸோ இங்கே நம்ம அகைன் புஷ் பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரோடு எம்டியாக இருக்குது. சவுண்ட் ஆக்சுவலாக அதோட எக்ஸாஸ்ட் நோட்டு கவனிங்க. பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் ஓட்டும் போது தான் நம்மளுக்கு ஏன் வந்து ரொம்ப பைக்கு அதிகமாக காசு கொடுக்கணும். ஸோ சச் அ வேல்யூ ஃபார் மணி பைக்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இப்போ பஜாஜில் இருந்து அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னையில் இந்த பைக்கோட ஆன் ரோட் ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 1,27,000 ABS அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து 1,18,500 rupees இப்போ போயிட்டுருக்கு. இதில் இப்போ லேட்டஸ்ட்டாக 4 கலர்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. பிரேக்ஸ் ஃபேண்டாஸ்டிக்காக ஆக்சுவலாக பிரேக் பர்ஃபார்ம் பண்ணுது. என்னாச்சுன்னா ஆக்சுவலாக ஏபிஎஸ், ஸோ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ். நான் வந்து பல்சர் 180 வந்துட்டு ஒரு டைம் ஒரு கார் பின்னாடி போய் குத்திட்டேன். ஏன்னா வீல் லாக் ஆகிடுச்சு. ஸோ இந்த பைக்கில் வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. பிகாஸ் ஏபிஎஸ் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நான் பைக்கை பார்க் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன இதில் வந்து இருக்குது, பைக் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ பல்சர் என்னோட வந்து ஃபர்ஸ்ட் லவ், அதாவது இந்த பைக் தான் பல்சர். ஸோ கைஸ் இதான் ஓவரால் லுக். ஸோ இந்த பைக்கில் வந்து ஸ்ப்ளிட் சீட் வந்து ரொம்பவும் ஒரு சூப்பர்வான லுக். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ப்ளிட் சீட் ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட கிராப் ரெயில், இதோட பேக் எல்இடி லைட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அழகாக இருக்கும். அப்போலேருந்தே இந்த லைட் தான். ஸோ ரொம்ப நைஸ் எல்இடி செட்டப். ஸோ அதை அவங்க மாற்றவே இல்லை இது வரைக்குமே. எக்ஸாஸ்ட் கூட நல்லா வந்து கார்பன் பிளாக் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து ஏபிஎஸ் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க டிஸ்கில். அண்ட் இது வந்து எக்ஸாஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃப்ரண்ட்டில் என்ஜின் வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம். ஸோ அதனால் எக்ஸ்டர்னலாக 2 பைப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மேலேருந்து வருது. அது வந்து ரேடியேட்டரில் ஆயில் கூலிங் சிஸ்டம். அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இது ஏபிஎஸ் பிளேட், பைப்ரேக் காலிப்பர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஏபிஎஸ் அப்ளை ஆகும் அண்ட் பேக்கில் அப்ளை ஆகாது. ஸோ டெலஸ்கோபிக் ஃபோக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் சஸ்பென்ஷன். ஸோ இதான் வந்து ஃப்ரண்ட்டில் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து ப்ரொஜெக்டர் லேம்ப் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டாக. அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு நான் காமிக்க முடியல. இதுதான் பைக்கோட ஓவரால். அண்ட் சீட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. குஷனிங்குமே வந்து நல்லாயிருக்கு. டேங்க்கில் வந்து எக்ஸ்ட்ரா பேடு கொடுத்துருக்காங்க, டேங்க் பேடு கொடுத்துருக்காங்க புதுசாக. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து பார்த்திங்கன்னா அனலாக் டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஸ்பீடோமீட்டர், ட்ரிப் மீட்டர், ஸோ அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பைக் அகைன் வந்து லான்ச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புஷ் பண்ணி பார்க்கலாம். பட் இதை நீங்கள் டாப் ஸ்பீடாக கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா நான் சிட்டிக்குள்ளே தான் ரைட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் அந்த பைக்கை புஷ் பண்ணுறேன். நைஸ் 88. வண்டி வந்து ரொம்ப வந்து எவ்வளோ ரெவ் பண்ணாலுமே வந்து எங்கேயுமே வண்டி திணறல. ஸோ அந்த மாதிரியான வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் ஆர்பிஎம்மே என்னால் ரீச் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரியான பவர் இருக்குது இந்த பைக்கில். 20 PS பவர். ஆனால் வந்து வெயிட் டு பவர் ரேஷியோவில் நல்லாவே பவர் அதிகமாக தான் இருக்குது. ஆக்சுவலாக கம்மின்னு சொல்ல முடியாது. இந்த பைக்கோட வெயிட்டுக்கும் வந்து 20 PS பவர் ப்ரொவைட் பண்ணதுன்னா கண்டிப்பாக வெயிட்டை கம்மி பண்ணோம்னா இன்னும் நிறைய பவர் ப்ரொவைட் பண்ணும். ஸோ 125, 126 இதுக்கு மேலே என்னால் போக முடியல. ஸோ வண்டி எல்லாமே நிறையா இருக்குது கைஸ். ஃபேண்டாஸ்டிக்கான பைக் கைஸ். என்ஜின் வந்து பக்காவாக ரியாக்ட் பண்ணுது. எங்கேயுமே நான் வைப்ரேஷன் இது வரைக்குமே ஃபீல் பண்ணல. ஸோ கட்டிங்குமே வந்து ரொம்ப
சிட்டிக்குள்ள வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி போக முடியுது, நல்லா வந்து ஷார்ப்பாக கட் பண்ண முடியுது. பைக் வந்து பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ பஜாஜில் ஹேண்ட்லிங்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பைக்கில் ஆரன் பற்றி சொல்லி ஆகணும். அந்த பெஸ்ட் ஆரன்னு சொல்லுவேன் இந்த ரேஞ்சில். ஸோ நல்லா வந்து ஆரன் இருக்கு. அண்டு சுவிச்சஸ் எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்குறாங்க. பிரேக்கிங் நைஸ். பிரேக்கிங் வந்து ஷார்ப்பாக இருக்குங்க கைஸ், நல்லா வந்து ஷார்ப்பாக இருக்குது பிரேக்கிங். கியர் ஷிஃப்டிங்குமே வந்து ஸ்மூத்தாக இருக்குது. நான் பல்சர் 220 ஓட்டி ஆக்சுவலாக வந்து 7 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. ஏன்னா நான் வந்து 180 வச்சிருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே பல்சர் 220 வச்சுருந்தாங்க. ஸோ அப்போ ஓட்டுனதான். அப்போ நான் என்ன இதில் இஷ்யூ ஃபீல் பண்ணேன் அப்படின்னா, கியர் ஷிஃப்டிங் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ ஹையர் ஆர்பிஎம்மில் மட்டும்தான் ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகும். பட் அதெல்லாமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு லோயர் ஆர்பிஎம்லேயே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக கியர் ஷிஃப்ட் பண்ண முடியுது. நைஸ். ஆக்சுவலாக எனக்கு புஷ் பண்ணுன்னே தோணுது, ஆனால் என்னால் வந்து வேகமாக போக முடியல. ஸோ சிட்டிக்குள்ளே என்ன பண்ணுறது. இதில் இன்னொரு வந்து அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட சீட்டு. ஸோ நல்லா வந்து கம்ஃபர்டபுளான சீட்டுன்னு சொல்லலாம், நல்லா லென்த்தியான சீட். ஸோ நீங்கள் வந்து ஃபேமிலியை கூட வந்து ரெண்டு பக்கமும் கால் போடாமல் சிங்கிள் சைடு கால் போட்டு உட்கார்றதுக்கு கூட வந்து ஒரு கம்ஃபர்டபுளான சீட். ப்ளஸ் வந்து ப்ராக்டிகாலிட்டின்னு பார்க்கும்போது இதில் சாரி கார்டு கொடுத்துருக்காங்க. ஃபுட் பைக்ஸ் எல்லாமே வந்து நல்லா பெருசாக இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராக்டிக்கல் பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது 35 to 40 வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக கிடைச்சது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரெவ் பண்ணாலுமே வந்து 35 கம்மியாகிறது சான்சஸே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஃபியூல் எக்கனாமிக்கல் பைக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து நான் விட்டுருப்பேன். ஸோ கொஸ்டின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ அந்த ரைடை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் எல்லா பிக்குமே நான் போடுவேன். மீண்டும் வந்து ஒரு அடுத்த பைக்கோட சந்திக்கிறேன். நன்றி, பாய்.